நன்றி கிட்ட நாயங்களா, எங்க முதலோட சாராய ஃபேக்டரியில வேலையும் கொடுத்து கூலியும் கொடுக்கறாரு. அவர்கிட்ட கொத்தடி மரத்துல என்ன கெட்டு போச்சு? போடுங்கடா கையெழுத்த. டேய், அவங்க தான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, மூடிட்டு போங்கடா. ஏய், யாரா இந்த கேனைய நம்மளே எடுத்து பேசுறான்? போடா. ஏய், நீங்க 10 ஆளு, நான் ஒத்த ஆளு, உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? டேய் கேனையா, நீ யாரா பேசுற? நான் என்ன பேசுறேன்? என்ன பண்ண போறீங்க? டேய் ஒத்தாளாண்டா, நம்ம மொத்தாளன்னு திறந்து விடுங்கடா. என்ன சொன்னா இவன்? கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னான். கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்ன தலையெழுத்து பாத்தீங்களா? இந்த பணம் இன்னும் 24 மணி நேரத்துக்கு இங்கதான் கிடைக்கும். எல்லாரும் கேட்டுக்குங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வருவோம். டெட் பாடி முன்னால எல்லாரும் கையெழுத்து போடணும். இல்லன்னா நீங்களும் டெட் ஆயிருவீங்க. தெரிஞ்சதா? வாங்க போலாம். அநியாயம் பண்றாங்களே பாவிங்க. கொல்லையில போனவனுக்கு இப்படி கொண்டு ஓட்டு போயிட்டானுங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? முத்துமாணிக்கா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. வா, கையெழுத்த கை நாட்டா. கை நாட்டுங்க. போடு. வா. என்ன கையெழுத்து எடுத்து போடியா? இது கூட எடுத்து கொடுக்கணுமா?
ஃபேக்டரிக்கு யாருமே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கய்யா. வேலைக்கு வரமாட்டானுங்களா? அந்த நாய்களை நம்பி இத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிறேன், வேலைக்கு வரமாட்டானுங்களா? அவனா நான் பாத்துறேன். எங்க முத்துமாணிக்கம் சொல்ல மாட்டீங்க? என்ன ஊரே ஒண்ணு கூட இஞ்சி தின்றீங்களா? எங்க முத்துமாணிக்கம்? முத்துமாணிக்கம் வந்திருக்கிறான், என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்கிறான். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்கிற தைரியத்துல வேலைக்கு வர மாட்டேன்னு கையெழுத்து வேற போட மாட்டேன்னு இருக்கீங்க. மழுங்கனுங்க மாதிரி நின்னுட்டு எனக்கே அப்படிக்க பாக்குறீங்களா? மவனுங்களா நான் வெத்தலை வாக்கு போட ஆரம்பிச்சேன், நீங்க எல்லாம் ரத்தம் கக்க வேண்டி வரும். வாயை திறக்க மாட்டீங்க? ஐயா மன்னிக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. உங்க ஆளுங்க எங்க மேல உள்ள விரோதத்தினால அப்படி சொல்றாங்க. ஆமாங்க, வயசு பொண்ணுங்க கிட்ட முறை தவறி நடந்துகிட்டாங்க. ஐயா, அந்த முத்துமாணிக்கத்தை பத்தி எங்களுக்கு என்னையா கவலை? நாங்களா கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்றோம். பாருங்க ஐயா, கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கோம். ஐயா, சாராய ஃபேக்டரியில வேலையும் கொடுத்து 3 வேளை சோறும் போடுற தெய்வம் நீங்க. அங்க பாருங்க ஐயா, உங்க போட்டோவை தான் எங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் வச்சு கும்பிடுறாங்க ஐயா. என்னடா இது? என்ன இதெல்லாம்? உங்க போட்டோங்க. தெரியுது இல்ல, ஊரே என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா என் போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த அப்ராணிகளோட கையெழுத்து போட மாட்டேன்டாங்க, இவங்கள வேலைக்கு வர மாட்டேன்டாங்க. ரெண்டா சொத்துக்கு ரெண்டா பண்றீங்க. ஒவ்வொருத்தங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் என் மூஞ்சில வந்து முழிக்கணும். ஓடி போங்க, சாஞ்சி போ. போட்டு அடிச்சு நீங்க ஐயா கிட்ட போட்டு கொடுத்துருவோம். வெரி குட். ஏயா ஏற்பாடு பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? வந்துருவானுங்க. அவனுங்க என்ன நம்ம மாதிரி சோம்பேறியா என்ன? உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான் சார். ஆமாயா, எனக்கு தான் அவசரம். நாளைக்கு போட்ல வந்துங்க. அது டைம் எடுத்து செய்ய வேண்டிய விஷயம். 2 நாள் பத்தாதுப்பா. அப்படி போடு. ஆமா, எல்லாம் ரெடி ஆயி போச்சு. நாளைக்கு தென்னந்தோப்பு நடுவுல போட்ல போகும்போது தனியா போனா நல்லா இருக்காது. அந்த சரசு எப்பா? சரசு சரசு ஓகே பாப்பா? சொல்லுங்க. ஓகே ஓகே. உனக்குயா? ஓகே ஓகே. ஐயா, சரசு ஓகேவா? சொல்லு. டபுள் ஓகே. சொன்ன ஆளை பாரு. டைம் என்ன? இன்னும் ஓடலான சொன்ன அதாவது வாங்குவார். ஐயோ, சரசு வருது. வா சரசு. ஒரு காத்துக்கிட்டு ஐயோ, இன்னும் அப்படியே கொலையுமா இருக்காப்பா. அவனை பார்த்தா முத்துமாணிக்கு மாதிரி இல்ல? இல்லைங்க, அது நம்ம மச்சானுங்க. அப்போ நான் சொல்றத நம்பலீங்களா? உங்களை நான் நம்ப வைக்கிறேன். இத வேணா தாண்டட்டுமா? தாவணியை கழட்டி போட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறியே. சரசு, நீ தாண்ட வேணாம், தூக்கி போட்டுக்கவும் வேணாம்.
நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். உங்க எல்லாரையும் ஆடி பாடி சந்தோஷப்படுத்தினேன். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறீங்க. நான் ஒண்ணும் உங்களோட விளையாடுறதுக்கு வரல, உங்க உயிரோட விளையாடுறதுக்கு முத்துமாணிக்க வந்திருக்காரு. முத்துமாணிக்கமா எங்க? அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா, அவன மாதிரியே இருக்கான்னு சொன்ன கேட்டீங்களாடா? முத்துமாணிக்க வேண்டாம், முத்துமாணிக்க எங்களுக்கு நீச்சல் தெரியாது. என்னை ஒண்ணு பண்ணாத, எனக்கு கட்டு பண்ணி நாளை காலையில மாரிமுத்தியில பார்க்க சொல்லு, இல்லன்னா அவங்க கதிதான் உங்களுக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இருக்கிற ஏரியாவுல ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க, அடிக்கிற அடியில ரத்தம் வராது, குடிச்ச கவிச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்க கிரிமினல் லாயர். என்ன இவ்வளவு தூரம்? ஒரு கிரிமினல் ரவுடியை விட்டுட்டு இந்த மாதிரி லோக்கல் ரவுடி அடிக்கிறீங்களே, என்ன லாபம்? டோன்ட் ஷவுட். நடு ஆத்துல நீச்சல் தெரியாத 2 பேரை தண்ணில தள்ளி விட்டு சித்திராத பண்ணி கொலை பண்ணிருக்கா ஒரு கொலைகார. நடு ஆத்துல கொலை பண்ணிட்டா யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டா. ஆனா என் கையில இருக்கிற பைனாக்குலர் அதை தெளிவா காமிச்சிடுச்சு. அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த ஒரு நடனக்காரியை விசாரிச்சா அவளும் அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறா. ஒரு கடமையுள்ள போலீஸ் ஆபீசரா இருந்தா அவன் அரெஸ்ட் பண்ண. அவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இதே ஊர்தான். முன்னாள் கொலை கைதி முத்துமாணிக்கம். யார் இங்க முத்துமாணிக்கம்? நான் தாங்க முத்துமாணிக்கம். அவர் கே முத்துமாணிக்கங்க, நான் டி முத்துமாணிக்கங்க. நான் தான் முத்துமாணிக்கம். நான் தான் முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். இவனும் முத்துமாணிக்கம் தானுங்க. நீங்க எல்லாம் நான் தான் முத்துமாணிக்கன்னு சொல்றத பார்த்தா எந்த அளவுக்கு அவன் உங்களை மிரட்டி வச்சிருக்கான்னு தெரியுது. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவர் மேல பக்தின்னு கூட சொல்லாம இல்லீங்களா? ஓ, அப்ப நான் கூட பூஜை பண்ணணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் தான் முத்துமாணிக்கம். எல்லாரும் போங்க. நீதான் முத்துமாணிக்கமா? ஆமா. என் கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? எதுக்கு? அனாவசியமா கேள்வி கேட்காம ஸ்டேஷனுக்கு வா. அனாவசியமா நான் யாரு கூட எங்கேயும் வர முடியாது. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அங்க காரணத்தை சொல்றேன். காரணம் தெரியாம போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேன். உன்னை இழுத்துட்டு போவாம நான் போக மாட்டேன். முடிஞ்சா இழுத்துட்டு போ. ஏன் சிரிக்கிற? ஆழம் தெரியாம நீ காலை விடுற. ஏன் சிரிக்கிற? நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்ல.
ஒத்துக்கிறேன், போலீஸ் அடிதான் வேணாம். எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணே, எங்க அண்ணனை யார் அடிச்சது? நான் தான். ஐயோ, விடு. கைய நீட்டுற. உங்க அப்பன் பெரிய ஜெயிலரா இருக்கலாம், உங்க அண்ணன் பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் நாம் போற ரூட்ல அனாவசியமா குறுக்க வராங்க. அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லி வை. ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி கொலைகார நீ எங்களுக்கு எச்சரிக்கை விட்டுட்டு போறியா? நான் சொல்ற கேட்டுக்கோ. உன்னை கூண்டுல ஏத்தி சட்டப்படி மறுபடியும் உள்ள தள்ளல. நான் ஒரு வக்கீல் இல்ல. யுவர் ஆனர், இந்த முத்து மாணிக்கம் போன்ற ரவுடிகள் இந்த நாட்டுல அதிகமாகிட்டே போனாங்கன்னா அப்புறம் கொலை அதிகமாகிட்டே போகும். அப்புறம் இந்த நாடு நாடா இருக்காது. நம்ம மாதிரி கருப்பங்கி போட்டவங்களும் காக்கி சட்டை போட்டவங்களும் நீதியை காப்பாத்த போராடுறோம். கருப்பங்கி போட்ட நாம ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போராடுறோம். ஆனா காக்கி சட்டை போட்டவங்க அப்படி இல்ல. எந்த இடத்துல தவறு நடக்குதோ அந்த இடத்துக்கே போய் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்க போன இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ரவுடியால அடி உதன்னா அப்புறம் இந்த கோர்ட் எதுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீதி பிழைக்கணும். இது போன்ற ரவுடிகளை இந்த சமுதாயத்துல வாழ விடக்கூடாது. எனவே இவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். முத்துமாணிக்கம் என்ற இவர் உங்களை அடித்து வீட்டில் கொண்டு வந்து போட்டது உண்மையா? முத்துமாணிக்கத்தை நான் தேடி போனது உண்மை. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் உண்மை. தப்பு பண்ணாம நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு முத்துமாணிக்கம் சொல்லி எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததும் உண்மை. ஆனா முத்துமாணிக்கம் என்ன அடிக்கல. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். நீ சொன்ன பொய் சாட்சிக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க நினைச்சு அப்படி சொன்னியா? உன்ன மாதிரி கடமை உணர்வு இல்லாத ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. இப்பவே நான் மேல் அதிகாரிக்கு எழுதுறேன்.
என்ன இதெல்லாம்? தரமாட்டேன். உன்னால கோர்ட்ல எனக்கு எவ்வளவு அவமானம், எல்லாரும் முன்னாடி எவ்வளவு கேவலப்பட்ட தெரியுமா? லெட்டர் கொடு. ஊச்சரங்க பார்த்தது மட்டும் இல்ல, நான் என் கண்ணால பார்த்த முத்துமாணிக்க உன்னை அடிச்சு வீட்டுல கொண்டு வந்து போட்டது. ஆனா உனக்காக வாதாடிக்கே முன்னாலேயே அவ அடிக்கல போய் சொன்ன. அது மட்டும் இல்ல, இப்ப உன் வேலையை ராஜினாமா செய்யறேன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்க. சொல்லு, பயந்துட்டியா? பயப்படல. எப்ப ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனை என்னால அடிச்சு இழுத்துட்டு வர முடியலையோ, அதுக்கப்புறம் நான் இந்த போஸ்ட்ல இருந்தோ லாயக்கில்லைன்னு தான் என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். தாராளமா ராஜினாமா பண்ண. உன் கடமையை நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கல. தம்பி பாத்தீங்களா தம்பி, நானே ஆயிட்டேன். எனக்கு தெரியும், என் மாப்பிள்ள ஸ்ரீராமச்சந்திரன். அவரை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? இந்த குழந்தை தலைமையில அடி சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் சொல்லு. மிஸ்டர் முத்துமாணிக்கம், அட்வொகேட் ராதாவை நீங்கள் கெடுக்க முயற்சி செய்ததாக உங்கள் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா? நெருப்புல துரு பிடிக்குமா? பிடிக்கும்னு அட்வொகேட் ராதா சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியை வச்சு விளையாடுறாங்க, ஆனா இந்த அம்மா தன்னோட கற்பை வச்சே விளையாடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது அபாண்ட வீண் பழி. ராதா, நேருக்கு நேர் கேட்க, நான் உனக்கு இருக்க முயற்சி பண்ணனா சொல்லு. இல்ல, Inspector, proceed. Shoot பண்ணுங்க. வராதீங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன போக விடு. பெண் ஜென்மமே புனிதமான ஜென்மம் நினைக்கிறவன்னா, பாசங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவதான் பெண் நினைக்கிறவன்னா, அப்படிப்பட்ட என்ன கோர்ட்ல நிறுத்தி காமவரி பிடிச்சவன் சொல்லிட்டியே, என் மனசு எப்படி துடிச்சிருக்கும் தெரியுமா? எந்த பொண்ணுமே கோர்ட்ல நின்று ஒருத்த என்ன கெடுத்துட்டான் சொல்றதுக்கு தயங்குவா. நாக்கு குசாம என்னையும் சேர்த்துல சொன்னேன். ஏன் ஏன் என்ன எங்க அப்பாவை அவமதிச்ச, எங்க அண்ணன் அடிச்ச, சுருக்கமா சொன்னா நீ சட்டத்தை மதிக்காதவன். அன்னைக்கு உங்க அப்பா என்ன ஜெயில அடிச்சாரு, ஏன்? சுதந்திர நாட்டுல உண்மை பேசுறது தப்பா? சாராய ஃபேக்டரி வச்சு இந்த ஊரே ஏமாத்திட்டு இருக்கானே, அவனை கண்டிக்க வக்கீலாத உங்க அண்ணன் என்கிட்ட வந்து மோதனா அவனுக்கு பதிலடி கொடுத்தேன்.
அதனால உன் கண்ணுக்கு வேணும்னா நான் கொலைகாரன் கொள்ளக்காரன் ரவுடியா தெரியலாம். நீ சொன்னியே சட்டம், அந்த சட்டத்தை கரைச்சு குடிச்சவனா? ஆமா, இந்த முத்துமாணிக்க ஒரு காலத்துல போலீஸ் அதிகாரியா இருந்தவன் தான். எஸ், I was an inspector once.